ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன சொல்ல வந்திருக்கிறேன்னா, அதாவது ஆர்ஜே பாலாஜி தயாரித்த அதில் வந்து சூர்யா நடித்த ஒரு கற்பன் படத்தை வந்திருப்பாங்க. அந்த படத்தை பற்றி தான் கொஞ்சோண்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து சினிமா என்டர்டெயின்மெண்ட் பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு சினிமா நல்லா பிடிக்காது. நான் சினிமாவுக்கு போக மாட்டேன். ஆனால் கோயில் போகலான்னாக்கா எனக்கு ரொம்ப விருப்பம். இந்த கற்பன் படம் வந்து என் பொண்ணும் என் மருமகனும் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதில் என் பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா, இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், வாங்கன்னு ரொம்ப வற்புறுத்தி என் பசங்க என்னை கூட்டிகிட்டு போனாங்க. சரி, வற்புறுத்துறாங்களே நானும் போனேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, படம் செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ஒரு படம் பார்த்துருக்கேன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. காரணம் என்னன்னாக்கா, அதாவது கற்பனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். எல்லை காவல் தெய்வம் தான் வந்து கற்பன் சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்தில் 2000 நூற்றாண்டுக்கு முன்னாடி அப்போலாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து எதுவுமே கிடையாது, கரண்ட் எந்த வசதியும் கிடையாது. அப்போ அந்த எல்லை காவல் நிற்கக்கூடிய ஒரு வீரன் வந்து எதிராளியோடு போராடும் போது உயிரிழப்பு வந்துச்சுன்னா அவங்கள நினச்சி ஒரு எல்லைக்கல் வைப்பாங்க. அந்த எல்லைக்கல்லில் அந்த ஆத்மா இருக்கும். அவங்கள வந்து கடவுளாக கற்பனாக நினச்சி வழிபடுவாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. கற்பனில் வந்து 18 பேர் கொண்ட கற்பன், இல்லை 108 பேர் கொண்ட கற்பன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் எது எனக்கு தெரியல. ஆனால் கற்பன்ற ஒரு தெய்வம் இருக்கிறது உண்மைதான். அந்த மாதிரி அந்த படத்தை தான் செம்மையாக எடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டில் வந்து சூர்யாவை காட்டுவாங்க. அந்த சீனை கொஞ்சம் பாருங்கள். அதில் வந்து சூர்யா எனக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து சிவாஜி ஞாபகம் வந்துச்சு. ஏன் அப்படி வந்ததுன்னு தெரியல. எனக்கு ஒரு செகண்ட் அப்படியே வந்து எனக்கு சிவாஜி கணேசன் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த ஒரு சீன் ரொம்ப அற்புதமாக இருக்கும். மற்றபடி படங்க ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும். அதாவது அந்த படத்துடைய கருத்து என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற நாட்டு நிலைமை வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. அது வந்து அரசியலாக இருந்தாலும் சரி, போலீஸாக இருந்தாலும் சரி, வக்கீலாக இருந்தாலும் சரி, எதுவுமே சரி கிடையாது. அப்போது இதெல்லாம் சரி கட்டணும்னா மனுஷனால் முடியவே முடியாது. மனுஷன் வந்து இதை சரி கட்டத்துக்கு முடியாது. அப்போ கடவுளே இறங்கி வந்தால் தான் இது அனைத்தையுமே சரி கட்ட முடியுன்ற கருத்தை தான் வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. அந்த கற்பனை எப்படின்னாக்கா, அதாவது அவரை நம்பி இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து காப்பாற்றுவாருங்க. அதாவது எப்படின்னா, அவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், தப்பை தட்டி கேட்குவார். நம்மக்கிட்ட வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த படத்தில் வந்து கடைசி சீனில் வந்துட்டு சூர்யா வந்து கற்பனை வேஷம் போட்டுக்கிட்டு வருவார். கற்பனா வருவார். வரும்போது அந்த குண்டு குண்டு கண்ணுங்களும் பெரிய மீசையும் அந்த சுருட்டியும் பார்க்கும் போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அது ஒரு மியூசிக் போட்டு ஒரு பாட்டோட ஒரு சண்டை காட்சி. அது அந்த காட்சி பண்ணும் போது எல்லாருமே வந்து அங்கே ஒரு சில பேர் வந்து சாமி ஆடினாங்க. எல்லாருக்குமே சாமி வந்துருச்சு. எல்லாருக்குன்னா ஒரு சில பேர் வந்து சாமி ஆடினாங்க. அது பார்க்கும் போது இது திரையரங்கமா இல்லை கோயில் திருவிழாவா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்களும் பார்க்காதவங்க யாருன்னா இருந்தாக்கா போய் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு டைம் பாஸ் ஆகும்.